இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தியானத்திற்காக நாம் 51வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீது ராஜா பாவத்துக்கு உட்பட்ட பின்பு அதை உணர்ந்த நிலைமையிலே 4 பாடல் பாடினதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதிலே ஒரு பிரசித்தி பெற்ற முக்கியமான ஒரு சங்கீதமாக இந்த 51ஆம் சங்கீதம் இருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த 51ஆம் சங்கீதத்தில் தாவீதினுடைய 3 விதமான இருதயத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். பழைய திரைப்பட பாடல் ஒன்றில் இப்படியாக ஒரு பாடல் எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணிலே பிறக்கும் வரை என்று சொல்லி அந்த பாட்டு வரி இருக்கும். எனவே அது பாடலுக்கு வேணாலும் ஒத்து வரலாம், ஆனால் வேத வசனத்திற்கு அது நேர் எதிர்மாறான கருத்தாக இருக்கிறது. தாவீது இங்கே சொல்லும் பொழுது, நான் பிறக்கும் பொழுதே நான் பாவியாக நான் பிறந்தேன், அல்லது என்னுடைய சுபாவமே பாவ சுபாவமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அவர் பாவத்தை செய்ததுக்கு பிற்பாடாக என்னுடைய பாவத்திற்கு என்னுடைய தாய் தான் காரணம் அப்படின்னு அவர் இங்கே சொல்ல வரலை. அது மட்டும் இல்லை, நான் பாவியாக இருக்கிறனால தான் இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கூட தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் சொல்லலை. மாறாக தன்னுடைய பாவத்தை அவர் நேர்மையாக அவர் இங்கே ஒத்துக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த 5ஆம் வசனத்துக்கு மேலே நம்ம பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம் என்று சொல்லி அவர் இங்கே தன்னுடைய கேடான இருதயத்தை குறித்து அவர் ஒப்புக்கொண்ட ஒரு தேவனுடைய மனிதனாக அங்கே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு சென்று 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி அவர் இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேடான இருதயம் இருக்கிறது, நான் ஒரு பாவியாக இவ்வளோ பெரிதான பாவத்தை நான் செய்து விட்டேன், நீர் எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும் என்று சொல்லி தன்னை படைத்த தேவனிடத்திலே அவர் போய் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேறு யாரிடத்திலுமே அவர் போகலை, வேறு யாரும் அப்படிப்பட்டதான இருதயத்தை தரவும் முடியாது. இந்த வானபூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலே போய் எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாரும் என்று சொல்லி அவர் அங்கே கரிசனையோடு கூட அங்கே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 7ஆம் வசனத்தில், நீர் என்னை யூசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லியும் கூட அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சுத்திகரிப்புக்காக இந்த ஈசோப்பு என்னக்கூடிய செடி பயன்படுத்தப்பட்டதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே இங்கே தாவீது ராஜா அதை கொண்டு என்னை சுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். ஆனால் நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்ததுக்கு பிற்பாடாக தேவனிடத்தில் போகும் பொழுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. மாறாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே தேவன் நமக்கு சுத்த இருதயத்தை தருவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். தம்முடைய குமாரன் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் நமக்காக அவர் சிந்தி இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது, தேவனே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும் என்று சொல்லி நாமும் அவரிடத்திலே நிச்சயமாகவே கேட்க முடியும். கடைசியாக தாவீது 3வதாக ஒரு இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். 17ஆவது வசனத்தில், தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். தாவீது பார்த்திங்கன்னா கேடான இருதயமுடையவராக இருந்தார். இப்பொழுது சுத்த இருதயத்தை கேட்டார். அந்த சுத்த இருதயத்தோடு கூட அவர் நின்று விடவில்லை, மாறாக இன்னொரு படி சென்று எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தாரும், ஒரு நறுங்குண்ட இருதயத்தை தாரும் என்று சொல்லி அவர் அங்கே மிகவும் அருமையாக அவர் இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஜெபிக்கக்கூடிய மனிதனை தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய இறுதியிலையும் கூட நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்டதான நொறுங்குண்ட இருதயத்தை கேட்கிறவர்களுக்கு சில ஆசீர்வாதங்களையும் கூட வேதவசனம் வைத்திருக்கிறது. இதே தாவீது ராஜா அங்கே நாம் பார்க்கும் பொழுது 34வது சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் அந்த தேவனே ஜெபிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அருகே மிக சமீபமாக வருகிறார் என்று சொல்லி கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். எனவே இந்த தாவீது தேவனுடைய சமூகத்திலே
சுத்த இருதயத்தை கேட்டார். அது மட்டுமல்ல, நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பொழுது அவர் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவராக, காப்பாற்றப்பட்டவராக, ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் அங்கே தருகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். நாமும் கூட பாவத்தில் விழும் பொழுது கேடான இருதயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனிடத்தில் சுத்த இருதயம் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதோடு கூட நாம் நின்று விடக்கூடாது. மாறாக ஒரு தாழ்மையுள்ளவர்களாக தேவ சமூகத்துக்கு சென்று எல்லா காரியங்களும் நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய நாட்களை அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேவனை நாம் பற்றி கொண்டு அவர் சொன்னபடி வாழ்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.